ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. மூணாறில் நாங்கள் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போனோம்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் ரைடு தாங்க போயிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஆர்கானிக் ஃபார்ம் பக்கத்தில் உள்ள ஒரு எலிஃபண்ட் ரைடுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த எலிஃபண்ட் பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுச்சு. இன்னொரு எலிஃபண்ட்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தாங்க நடந்துக்குச்சு. அதை பார்த்ததுமே ஐயோ நம்ம போகணுமா இது மேலே ஏறிங்கிற பயந்தாங்க எனக்கு இருந்தது. அந்த இன்னொரு யானை பண்ணதில எங்கே நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுங்க. அதனால நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்தி ஏறுனாங்க. ஏறுனா என்னால் ஏறி உட்காரவே முடியலைங்க. எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பாகன்லாம் யானையை வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் நகரெல்லாம் வச்சு அப்புறம் ஏற்றிக்கிட்டாங்க. நான் 2 சைடு கால் போட்டுலாம் உட்காரல. ஒரு சைடு கால் போட்டு உட்காந்துட்டேங்க எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் ரைடு ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க போகிறதுக்கு. நான் குனிஞ்சு தொட்டெல்லாம் பார்த்தேன்னா முள்ளு முள்ளா குத்துச்சுங்க யானை மேலே. எனக்கு யானை மேலே ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைங்க. நம்ம ஊர் சைடில் யாருங்க அலோவ் பண்ணுறா? நம்ம சைஸை பார்த்தா விரட்டி விட்டுருவாங்க. சின்ன குழந்தைங்கள மட்டும்தான் ரைடுக்கு ஏற்றிக்குவாங்க. அடுத்து இங்கே முடிச்சுட்டு நாங்கள் ஆர்கானிக் ஃபார்ம் போய் சுற்றி பார்த்தோங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடியெலாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஏலக்காய் தாங்க. உள்ளே போனதுமே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நொணா மரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அதோட மருத்துவ குணத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து வல்லாரைக்கீரை, எல்லாருக்குமே வல்லாரைக்கீரை பற்றி தெரியும். இது ஏலக்காய் செடிங்க. பார்க்கவா நம்ம மஞ்சள் கிழங்குலாம் இருக்கும்ல அந்த செடி மாதிரியே இருந்தது. நான் கொஞ்சம் ஏலக்காய்லாம் பறிச்சுக்கிட்டேங்க. இது ஏலக்காயோட பூ. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கொக்கோ ட்ரீ. இங்கே ஃபார்மில் ஏகப்பட்ட மூலிகை செடி இருந்ததுங்க. அடுத்து அங்கே உள்ள கைடு வந்து நமக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இந்த ட்ரீ அப்படின்னு சொல்லி அதோட பெனிஃபிட் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பிரம்மின்னு சொல்லி செடி பேர் போட்டுருந்துச்சுங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்த பைனாப்பிள் இருந்ததுங்க செடியில் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபார்ம் சுற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா ஜீப்பில் தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட நம்ம கூட ஒரு கைடு வராங்க. என்ன லாங்குவேஜ் பீப்புளோ அவங்களுக்கு ஏற்ற கைடு வராங்க. இந்த வாழைக்கண்ணை பாருங்களேன், எல்லா வாழைக்கண்ணும் கீழே தானே தார் வரும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மேல் நோக்கி இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்னாச்சி செடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னாச்சி பழம்லாம் காய்ச்சி இருந்துங்க. சரின்னு அதை கொஞ்சம் எடுத்து விலக்கி பார்த்துட்டு இருந்தேங்க எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கவும் ஆர்வம் தாங்கலைங்க. அதை ஒன்று ஒன்று நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை செடி இருந்துச்சுங்க. நமக்கு தான் கொஞ்சம் பேர் தெரியல. அடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக ரிவராக ஓடிட்டு இருந்துங்க. சின்னதாக அந்த குளம்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மிளகுன்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா புனர்புலின்னு சொல்லி நேம் போட்டிருந்தேங்க. நெக்ஸ்ட் ஒன்று இது சந்தன மரம்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். அடுத்து வந்து நான் கொஞ்சம் மிளகு, இந்த ஜாதிக்காய், ஏலக்காய்லாம் பறித்து வச்சுக்கிட்டேங்க. இது வந்து நம்ம காஃபி பீனுங்க, காஃபி செடி. ஆர்கானிக் ஃபார்ம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து விரிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போயிருந்தோம். ஃபால்ஸ் அவ்வளோ ஒரு செம்மையாக இருந்துச்சுங்க. தண்ணியெல்லாம் அவ்வளோ ஆர்ப்பரித்து கொட்டுச்சு. ஆனால் என்னங்க, தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரீசரில் வச்ச தண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருந்தது. என் பொண்ணெல்லாம் ஆர்வமாக குளின்னு போய் குளிக்க போயிட்டு அவளால் குளிக்க முடியல, ஓடி வந்துட்டா. எப்போதும் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் காட்டுறியம்மா, குளிக்கிறத காட்டலை நீங்களே. எங்கெங்க நான் குளிக்கிறத காட்டுறது? எல்லாம் இப்படி தான் இருக்காங்க. இதை எப்படிங்க நான் வீடியோவில் காட்ட முடியும்? ஏமாற்றிட்டான்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த ஜீப்பில் தாங்க ஆஃப் ரோட் சஃபாரி கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலே அழகாக அந்த கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குங்க. ஈஸியாக வந்து டூரிஸ்டெல்லாம் அழகாக இறங்கி வந்து தண்ணியில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஆனால் அந்த ஜீப் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஆஃப் ரோட் சஃபாரியில் தான் போக முடியும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. நாங்கள் என்னடா எல்லாம் ஸ்டெப்ஸ் வழியாக வராங்க, இவங்க எங்கே இருந்துட்டா வராங்கன்னு பார்த்தா கடைசியில் ஸ்டெப்ஸு நீட்டாக இருக்குது. மேலே மெயின் ரோட்லேயே போயிட்டு நம்ம வரலாங்க. ஆஃப் ரோடு சஃபாரி அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்குங்க. ஃபால்ஸுக்கு போனதில் வேணால் ஏமாந்துருக்கலாங்க. அடுத்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் நடந்துச்சுங்க. ஆமாங்க, காட்டு யானை கூட்டம் போய் பார்த்தோங்க நேரில். செம்மையாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.